பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை நம்ம அடிப்படையை நம்ம பார்க்குறோம். யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் இருக்கிறோம். அந்த 14வது அதிகாரத்தில் தான் முதல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார், ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அவர் யாராக இருப்பார், எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இயேசுவே சொல்லி போகிறார். அதன்படி நம்ம பார்த்தோம். முதலாவது அவர் தேற்றரவாளராய் இருக்கிறார், நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு எந்தெந்த சமயத்திலெல்லாம் நமக்கு துணை ஒரு சப்போர்ட் தேவையோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அடுத்தது நம்மளுக்கு ஆறுதல் அளிப்பவராக, ஆலோசகராக நமக்கு இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு நன்மையுள்ள, இவ்வளவு பிரயோஜனமுள்ள இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் பைபிள் சொல்லுது, துக்கப்படுத்திடாதீங்க. யாருக்காக? நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான் அதை எழுதி வைத்திருக்கிறது. அடுத்தது நமக்காக வழக்காடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நமக்காக என்னென்ன காரியத்துக்கு யாருகிட்டெல்லாம் நம்மளுக்கு போய் நம்ம சார்பில் பேசணுமோ அவர் நமக்காக வழக்காடுவார். நமக்காக காத்திருக்கிறவராய் இருக்கிறார். நம்ம தேவனை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம உற்சாகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் காத்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்ம ஏதாவது குற்றம் குறைகளை செய்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணி நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார்னு சொல்லி பார்த்துட்டு நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் சத்திய ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு 9வது காரியமாக அவர் சத்திய ஆவியானவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் உண்மையின் ஆவியானவர். இதை தியானிக்கிற போது தான் நிறைய காரியங்கள் வெளிப்பட்டுச்சு. அப்போ இந்த ஜனங்கள் ஏன் எல்லா விதத்திலையும் அதாவது பொய்யானதை நம்புறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படிப்பட்டது. சரிங்களா? ஆமாம். நம்ம ஏன் எல்லாத்தையும் உண்மையுள்ள வாழ்க்கை என்ன, உண்மையுள்ள தெய்வம் என்ன, உண்மையுள்ள அதாவது அன்பு, உண்மையான அன்புன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறோம். பாருங்களேன், நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம அதிகமாக கலவரத்திற்கோ சண்டைகளுக்கோ இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் துணிந்து போகிறது. ஏதோ ஒரு சில கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்குள்ள இல்லாத கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணுறாங்களே ஒழிய மற்றபடி எல்லாரும் நம்ம என்ன செய்யல, கொலை செய்வதற்கோ மற்ற கலவரத்திற்கோ அடிதடிகளுக்கோ எல்லாம் என்ன செய்யல, துணிந்து போகிறதில்ல. அது நல்லா தெரியும் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளியே இருக்கிறவங்கள பாருங்களேன், எந்த காரியத்தை குறித்து அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு காரியம் இருக்குது. இப்போ அதாவது கிறிஸ்தவர்களோ மற்ற பிரிவினர்களோ அல்லது மற்ற அமைப்பினர்களோ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சில காரியத்தை சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க போலீஸ்காரங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்க மாட்டேன். அதனால் என்ன செய்வாங்கன்னா, யார் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களே சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் தான் சொன்னால் என்ன செய்வீங்க, புரிஞ்சுக்குவீங்க, நீங்கள் தான் சூழ்நிலையில் புரிஞ்சுட்டு செய்வீங்க, நீங்கள் கலவரத்துக்கு போக மாட்டீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்ககிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த காரியத்தை ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பண்ணிடுறோம், இப்போ நீங்கள் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த காரியத்தில். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சக்தி ஆவியானவர். அல்லேலூயா. அதனால் இது ஒரு பெரிய பொக்கிஷம். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டம் பரிசுத்த ஆவியான காலமாக இருக்கிறதுனால இவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இது பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது ஒரு வல்லமை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு ஆள் தத்துவமான பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் திரியேகராக இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? ஆமாம். திரின்னு என்னது? 3. ஏகம் அப்படின்னா 1. ஏக சுதன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அப்போ 3இல் 1ஆக இருக்கிறார். திரியேகர் அப்படின்னு சொன்னால் 3 பேர் ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இந்த திருத்துவத்தை நம்ம விசுவாசித்து நம்பணும். சரிங்களா? விசுவாசித்து அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே குழப்பமாக மாறும் பாருங்களேன். அதனால் ஒரு சில காரியத்தை இப்போ பரிசுத்த ஆவியானவராக தேவன் என்ன செய்கிறார், நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்பணும். நான் என்ன பாருங்களேன், நான் அதாவது எனக்கு திருமணம் ஆகாததுக்கு முன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மகனாக இருந்தேன். நான் ஒருத்தன் தான் மகனாக இருந்தேன், கொஞ்ச காலம் மகனாக இருந்தேன். எனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிற்பாடு நான் என்னவா மாறிட்டேன், கணவனாக மாறிட்டேன். கொஞ்ச நாள் அப்படி போச்சு. பிள்ளைகள் வருகிற போது நானே தான் மகனாக இருந்தவன், கணவனாக இருந்தவன், இப்போ யாரை மாறிட்டேன்,
அப்பாவா மாறிட்டேன். நான் ஒருத்தர் தான். இப்படி 3 விதத்தில் என்ன செய்கிறேன், நான் செயல்படுகிறதுனால பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவர் இயேசு வந்தார், அப்புறம் இயேசு வேறையா அப்படின்னா, இல்லை தேவன் தான் இயேசுவாய் வந்தார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா வேற ஒரு சக்தியா இருக்கிறா? இல்லை இல்லை, தேவன் தான் பரிசுத்த ஆவியானவரா நம்மோடு கூட இருக்கிறார். இதை அப்படியே நாங்கள் நம்பணும் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமாம். அதாவது பிள்ளை கிரகாமுக்கு முன்னால் இருக்கிற கிரகாம்பெல் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாராம். ஐயா, ஆக்சுவலாக யோனாவை ஒரு மீன் முழுங்குச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இதை நீங்கள் நம்புறீங்களா? இது நம்புற மாதிரி இருக்குதா? யோனாவை கீழே யோனா கடலில் விழுந்த உடனே ஒரு பெரிய மீன் வந்துச்சா, பெரிய மீன் யோனா முழுங்கி 3 நாள் உள்ள சேதமாகாதபடிக்கு உள்ளே வச்சிருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை நம்புற மாதிரி இல்லையே ஐயா, நம்புற மாதிரி இல்லையே, நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அதாவது மீன் யோனாவை விழுங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் நம்புகிறேன். ஆனால் அதை காட்டில் இப்படி சொல்லியிருந்தால் நான் நம்புவேன். அந்த பெரிய மீனை யோனா விழுங்கி 3 நாள் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருந்தாலும் நான் என்ன செய்வேன், நான் நம்புவேன் அப்படின்னாராம். அப்படி நம்பணும் பாருங்களேன். மீன் யோனா விழுங்குச்சு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் அதே பைபிள் அந்த மீனை பெரிய திமிங்கலத்தை யோனா விழுங்கி 3 நாள் தன் வயிற்றுக்குள்ளே வச்சிருந்தார் அப்படின்னு பைபிள் சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா நம்புவேன். ஆண்டவர் மேலே அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆண்டவர் சொன்ன எல்லாம் சத்தியமாக தான் சொல்லுவார் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம தடுமாற பண்ண மாட்டோம் பாருங்களேன். இல்லைன்னா பிசாசு கொண்டு வர சின்ன சின்ன காரியத்தில் நம்ம தடுமாறி போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதனால தான் நம்ம சொன்னோம் நேற்று தினத்தில் சத்திய ஆவியானவராய் அவர் இருக்கிறாரு. ஏன் நம்ம சத்தியத்தில் உண்மையான வாழ்க்கை, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் உண்மையான வாழ்க்கை. உடனே நம்ம நம்புகிறோம். இதை போய் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் வேதம் தெளிவாக சொல்லுது, உலகம் அந்த சத்திய ஆவியான என்ன செய்யாது, பெற்றுக்கொள்ளாது. அவங்களுக்கு இல்லை அந்த ஆவியானவர். இப்போ நேற்று தினத்தில் நிறைய காரியங்களை பார்த்தோம். இவ்வளோ பெரிய அதிகாரிகளாக தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பொய்யைத்தான் அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் செய்கிறது அவங்களுடைய வணக்கங்கள் ஆகட்டும், அவங்களுடைய நம்பிக்கையாகட்டும், இது எல்லாமே தவறான நம்பிக்கைகளை, பொய்யான நம்பிக்கைகளை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, எல்லாவற்றையும் இந்த சத்திய ஆவியானவர் நமக்கு இருக்கு. இது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பாருங்களேன். நல்ல பிஹெச்டி படிச்சுட்டு நல்ல விஞ்ஞானிகள், ஆராய்ச்சிகள், பயங்கரமான ஞானமுள்ள மனிதர்கள் அப்படியெல்லாம் இருக்கிற போது அவங்க தெய்வங்கள் அப்படின்னு கும்பிடுகிற போது எதுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா? அப்படிதான் நிற்கிறாங்க. அதை பார்க்குற போது நமக்கு என்ன இப்படி இருக்கு, இவ்வளவு காரியத்தை அறிந்திருந்தும் கூட இப்படி போய் அவங்களை தொழுது கொள்ள உண்மையில்லாத தெய்வத்தை ஆராதிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இருதயம் நம்மளுக்கு வருது. ஆனால் நமக்கு பாருங்க, அவங்கள அளவுக்கு வசதிகள் கிடையாது, அவங்க அளவுக்கு ஞானம் இல்லை, அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, வசதிகள் இல்லை, வாய்ப்புகள், அந்தஸ்துகள் இல்லை. ஆனால் அதெல்லாம் இல்லைனாலும் கூட நம்ம என்ன செய்யறோம், ஆராதிப்பது உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இதற்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இல்லைன்னா எதை சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, நம்மளால நம்பவே முடியாது. இப்போ பைபிள் சொல்லுகிறபடி இன்னைக்கு இதே ஒரு காரியத்தை பாருங்க, என்னை விட வயதானவங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது நான் சொல்லுகிற அந்த காரியத்தை அதை அப்படியே நீங்க ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இதே நீங்க வெளியே போய் இந்த காரியம் நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அப்படிப்பட்ட காரியத்தில் சொல்லிடுவாங்க அவங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால என்ன காரியத்தை, சத்தியத்தை ஒரு சின்ன பிள்ளை சொன்னாலும் உடனே அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோட வேலை அதுதான். நீங்க யாரை பார்க்காத, யார் சொல்றாங்கன்னு பார்க்காத, அவங்க சொல்லுகிற விஷயம் அது சத்தியம், அதை உடனே என்ன செய்ய, நீ ஏற்றுக்கோ, அதை கடைபிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த ஒரு அக்செப்டேஷன் வருது பார்த்தீங்களா? அதை அக்செப்ட் பண்ணுகிற ஒரு இருதயம் நமக்கு வருதில்ல, அது உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்னால வருகிறது. அல்லேலூயா. தவறு செய்கிற போது உடனே நமக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு பாரம் நமக்குள்ள, ஐயோ இப்படி செஞ்சிருக்க கூடாது, இந்த காரியத்தை பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற உணர்த்துதல் எப்படி வருதுன்னா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு இல்லை, வெளியே இருக்கிறவங்களுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளை மோஸ்ட்லி 70% பேர் வாலிபர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்காக போயிருப்பாங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக, சிற்றின்பங்களுக்காகவும் அந்த பணத்துக்காகவும் கொலை செய்கிற காரியங்கள், மற்ற கலவரத்தில் இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால அவங்க அந்த கொஞ்ச நேரத்தில் கிடைக்கிற அந்த 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 வெகுமதிகளுக்காக, அந்த இன்பங்களுக்காக தன் வாழ்க்கையை தொலைக்கிறாங்க.
ஏன்னா இவங்களுக்கு தெரியறதில்ல. இவங்க தம்பி இந்த காரியத்தை செஞ்சீன்னா நீ சிறைச்சாலைக்கு போயிடுவ, சிறைச்சாலைக்கு போனால் 14 வருஷம் 28 வருஷம்னு சொல்லி போட்டுருவாங்க. அவங்க வீட்டை பார்க்க முடியாது, உலகத்தை பார்க்க முடியாது, அதுக்குள்ளேயே தான் நீ இருக்கணும், உன் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை அவர்களுக்கு. அதனால செஞ்சதுக்கு பிற்பாடு என்ன செய்யறாங்க, அவங்க யோசிக்கிறாங்க. இப்படி எடுத்துக்குவோம், பரிசுத்த சத்திய ஆவியா நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம செய்வதற்கு முன்னால நம்ம யோசிக்கிறோம், அவர்கள் செய்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம தப்பித்துக் கொள்ளுகிறோம், அதனால நம்ம நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஏன் நிறைய பேர் தண்டனைக்குரியவளாய் வாழ்றாங்கன்னா, அவங்க செய்து முடிச்சதுக்கு பிற்பாடு. நீங்க பாருங்க, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல குழப்பங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற போது என்னுடைய காதுகள்ல சத்தம் கேட்டுட்டே இருக்குது அப்படி சத்தம் கேட்டுட்டே இருக்குது. ஆனா அதாவது இந்த தீக்குடிக்கிறவங்க, இந்த தற்கொலை செய்து கொள்ளுகிறவங்க, இவங்க எல்லாம் சொல்லுகிற காரியம் அதுதான். எங்களுக்குள்ள இருந்து யாரோ பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, என்னை யாரோ ஒந்திக் கொண்டிருக்கிறாங்க, என்னால உனக்கு இனிமேல் உனக்கு உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ இருக்கிறது வேஸ்ட், நீ மரித்து போகிறது ஒண்ணுதான் உனக்கு தீர்வு, அதனால நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு அம்மா எனக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது அதாவது அவங்களுக்கு அவங்களே என்ன தீ வைத்து கொள்ளிட்டாங்க. அவங்க பார்த்த வாழை இலையில படுக்க வச்சிருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு முழுவதும் காயமா இருந்துச்சு. அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ண அந்த காரியத்தில் போகிற போது அவங்க சொன்ன காரியம் அதுதான். ஐயா, நான் மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு தீப்பெட்டியை கையில் எடுத்துட்டு நான் அதை பொருத்தி வைக்கிற வரைக்கும் என் காதில் ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு, நீ இல்லை, உன் கணவர் என்னை திருந்த மாட்டார், உன் வீட்டினுடைய பிரச்சனை மாறாது, உன் கடன் பிரச்சனை மாறாது, எல்லாருக்கும் முன்னாலும் நீ அவமானப்படுவ, நீ இருக்கிறத விட நீ மரிச்சு போகிறதா நல்லதுங்கிற மாதிரி இந்த சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. எப்போ அந்த தீக்குட்டியை வந்து தீப்பெட்டியை பருத்தியை மேலே போட்டுட்டனோ அப்போ அந்த சத்தம் நின்றுச்சு. இந்த சத்தம் நின்றுச்சு. அப்பதான் தெரியுது, ஐயோ என் கணவர் நல்லவர், குடிக்கிற போது மட்டும்தான் அப்படி இருப்பாரு, அவரை திருத்துறது ரொம்ப ஈஸி, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு எதிர்காலம் இருக்குது, நான் சின்ன வயசுல இருக்கிறேன், நான் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு தான் யோசிப்பாங்களாம். ஏன்னா பொய்யின் ஆவி அதை தான் செய்யும். ஆனால் நமக்குள்ள சத்திய ஆவியானவர் இருக்கிறதுனால ஒரு காரியத்தை செய்கிற போது இல்லை இதை செய்யக்கூடாது, இது செஞ்சால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிற காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே 17வது அதிகாரத்தில் 14வது யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 10வதா நம்ம பார்க்க போகிறோம், நம்மோடு கூட வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவன் நம்மோடு கூட வாழுகிற பரிசுத்த ஆவியானவர். 11வது நமக்குள் வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர். நம்மோடு கூட வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் வாழுகிற பரிசுத்த ஆவியானவர். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பக்கத்தால இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்களா? ஆமா. இது எப்படி உண்மையோ, இது எப்படி சத்தியமோ, இல்லை நான் வந்து இல்லை உங்க பக்கத்தால யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க யாரை தான் பைத்தியக்காரன் நினைப்பீங்க? என்ன இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய ஆள் என் பக்கத்தால் உட்கார்ந்து இருக்குது, நீங்க இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ நம்ம பக்கத்துல இன்னொரு நபர் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, அல்லேலூயா, நம்ம பக்கத்தால ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ, எவ்வளவு உண்மையோ, அது மறுக்க முடியாத உண்மையோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பதும் அதை காட்டிலும் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்போ அவர் சொல்றாரு, எங்க 2 பேர் 3 பேர் நாமத்துல கூடினா நானும் இருப்பேன்னு சொல்றாருல்ல, அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட பைபிள் சொல்லுது வாழுகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையுள்ள வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஏன் சாட்சி வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும், ஏன் குடும்பத்தை உங்க வார்த்தையை காத்துக்கொள்ளணும், ஏன் வேலை ஸ்தலத்தில் நீங்க கிறிஸ்தவர்களாகவே வாழணும் அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க ஆண்டவரோடு கூடவே வாழ்றீங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீங்க உங்களுடனே கூட அவர் என்ன செய்யறாரு, வாசம் பண்ணுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவர் உங்களோடு கூட வாழுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் வல்லமை இல்லை, நீங்க அதாவது எங்க போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர உங்க கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார்.
பைபிள் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவியாகிய தேவனாய் இருக்கிற நான் என்ன செய்வேன், உன் கூடவே இருப்பேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு என்ன அர்த்தம், அவர் பரிசுத்த ஆவியானவரா நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி இருக்கிறார். இல்ல நம்ம தூங்காம உறங்காம யாராவது ஒரு அதாவது பிசிக்கலா யாராச்சும் கூட இருக்கிறாங்களா, இல்ல இல்ல, பரிசுத்த ஆவியாகிய தேவன் அல்லேலூயா நம்ம கூடவே வாழுங்க. இன்னொரு மொழி பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களோடு கூட தங்கி இருக்கிறவராய் இருக்கிறார், உங்களை விட்டு போகவே மாட்டார். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்மோடு கூட இன்னொரு நபர் எப்பவும் எங்க போனாலும் எந்த சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா அவர் நம்ம கூட இருக்கிறவர் எங்க போனாலும் நம்ம கூட இருப்பார். அப்ப இந்த தைரியம் தான் நம்மளை முன்னேற உத்வேகப்படுத்துகிறது, பல காரியத்தை செய்வதற்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, தீமையை விட்டு விலக செய்கிறது இந்த காரியம். இந்த ஞானத்தில் அதாவது இந்த அறிவில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எனக்குள்ள மாத்திரமில்ல, அடுத்தது சொல்லுது எனக்குள்ள இருக்கிறார்னு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதுனால பல காரியத்தை அவர் என்ன செய்யற நமக்கு உணர்த்திட்டே இருக்கிறார். ஆனா அதை காட்டிலும் நம்ம இன்னொரு காரியத்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்க நமக்கு தெரியும். ஆனா நம்ம கூட இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. நம்ம எங்க போனாலும் கூட இருக்கிறார். தவறு செய்ய போகிற போது கூட இருக்கிறாரு, மற்ற நபர்களோடு கூட போய் தேவையில்லாத பேசி கொண்டிருக்கிற போது நம்ம கூட இருக்கிறாரு, செல்போன் பேசிட்டு இருக்கிற போது நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எல்லா நேரங்களையும் நம்ம பக்கத்தால இருக்கிறார். இன்னும் அதை காட்டிலும் நீ தனிமையா இருக்கிற போது அவர் பக்கத்தால தான் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அதாவது கலங்கி கண்ணீர் விடுச்சுட்டு நம்ம சோர்வோடு கூட இருக்கிற போது அப்போதும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். இந்த ஒரு உணர்வு நமக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவள அடுத்த வசனத்துல பாருங்களேன், அடுத்த வசனத்துல 18வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் உங்களை திக்கற்றவளாக விடுவேன். திக்கற்றவளாக விடேன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பு போடப்பட்டிருக்கிறது, தாயும் தகப்பனும் இல்லாதவளா உங்களை விடமாட்டேங்கிறார். அல்லேலூயா. உங்களை தாயும் தகப்பனும் இல்லாதவளா உங்களை விடமாட்டேன், ஆர்ஃபன்னு போட்டிருக்கு. அப்ப திக்கற்றவளா இருக்கிறாருன்னா, திக்கற்றவளா உங்களை விடேன்னா அர்த்தம் என்னன்னா, திக்கற்றவளா அனாதைகள்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்லியிருக்கிறவங்கள யாரும் எனக்கு இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை, இந்த கஷ்டத்தில் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை, என் சார்பில் போவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்புறோம். அல்ல, ஆவியான பரிசுத்த ஆவியான அதாவது வேதம் நமக்கு சரியாய் கற்றுக் கொடுக்கிறது, அவர் உனக்கு தாயுமாய் தகப்பனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய 12வது பாயிண்ட் அதுதான், அவர் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அவர் பைபிள் தெளிவா சொல்லுது, உன்னை திக்கற்றவளா விட மாட்டேங்கிறார். உன்னை அதை திக்கற்றவன்னா தாயும் தகப்பனும் இல்லாத அனாதைன்னு அர்த்தம். அப்ப யார் அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருவர் கூட சொல்லிடக்கூடாது, நான் அனாதை, நான் தனியா இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட விடக்கூடாது. அவர் தேவனே நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலகாம நம்மளை எந்த விதத்திலையும் தனித்து விடப்படுவதற்கு அவருக்கு விருப்பமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறவரா. இவரை போய் தேட வேண்டியதில்லை. அதனாலதான் எந்த இடத்துல போனாலும் கண்ணை மூடி தேவனை ஆராதிக்கிற போது நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன, எந்த இடத்துல தேவனை தொழுது கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள அந்த ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் ஒரு தைரியம், எல்லாவற்றுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து நல்ல முடிவெடுப்பதற்கு ஒரு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவியானவர் தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க துக்கப்படுத்திடாதீங்க. ஏன் துக்கப்படுத்தினா அவர் சோர்ந்து போயிடுவார். ஏன்னா நமக்கு முற்றுமுடிய நமக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் ஆண்டவர் சொல்லியே நமக்கு தான் என்ன செய்யறாரு, ஆனா நான் போறது என்ன செய்ய உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது. எந்த சமயத்துல எல்லாம் உங்களுக்கு உதவி தேவையோ, அது எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும் சரி, இவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் நம்ம கூட வாழுகிறார். இந்த இருதயம் உங்களுக்கு வரட்டும், என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்,
எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்வதற்கு. எதுக்காக என் கூட இருக்கிறாரு, எதுக்காக எனக்குள்ள இருக்கிறாருன்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், நமக்கு உதவி செய்வதற்கு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு துணையா இருப்பதற்கு. நம்ம சில இடங்கள்ல பயந்துரும்ல, அதுக்கு நமக்கு துணையா இருப்பதற்கு நம்ம கூட இருக்கிறார் அவர். அடுத்தது ஆறுதல் படுத்துவதற்கு. எந்தெந்த சமயத்துல சோர்ந்து போவோமோ அந்தந்த சமயத்துல நமக்கு ஆறுதல் படுத்துவதற்கு நம்ம கூட இருக்கிறார். அடுத்தது நமக்காக வழக்காடுவதற்கு நம்ம கூட இருக்கு. அதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். 8 பாயிண்ட் பார்த்தோம்ல. அந்த 8 பாயிண்ட் இருக்கிற அந்த ஆவியான் வேற எங்கேயோ இல்லை, நம்ம கூடவே இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எதற்காக? வழக்காடுவதற்காக, நமக்காக பரிந்து பேசுவதற்காக, நமக்கு நம்மளை பலப்படுத்துவதற்காக நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சரியா நீங்க புரிந்து கொள்ளுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஒவ்வொரு நேரமும் ஃபீல் பண்ணணும், ஒவ்வொரு சமயமும் ஃபீல் பண்ண. நான் தனியா இல்லை, என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க தனித்து இருக்கிற போது, சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிற போது இந்த நினைப்பு வரணும், இல்லை இல்லை ஆவியானவர் கூட இருக்கிறாரு. நீங்க பிரயாணப்படுகிற போது இந்த சிந்தை நமக்கு வரணும், நான் தனியா இல்லை, பரிசுத்த ஆவியானோடு கூட இருக்கிறார். என் நிமித்தமா இந்த பஸ்ஸுக்கு பாதுகாக்கப்படும், என் நிமித்தமா இந்த ட்ரெயின் பாதுகாக்கப்படும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போது நீங்க சொல்லணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அப்ப என் நிமித்தமா இந்த கம்பெனி நல்லா ஓடும், என் நிமித்தமா இவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவாங்க, என் நிமித்தமா இவர்கள் சுகமாய் வாழ்வாங்க. அப்படிங்கிற இந்த சிந்தை நமக்கு ஏதோ ஆலயத்துக்கு வருகிற போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நேரமும் நமக்கு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். இது ஏன் இந்த சிந்தை நமக்கு ஏன் இருக்கணும்னு விரும்புறாருன்னா, உலகத்துல பல சந்தர்ப்பத்துல நம்ம சோர்ந்து போக வேண்டியது இருக்கிறது. பல சந்தர்ப்பத்தில் நம்ம அவமானப்படுத்துகிற ஜனங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த சிந்தை இருந்துட்டா, இவங்க இப்படி பேசினா என்ன, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார்ல, இவங்க என்னை விட்டு விலகினா என்ன, ஆவியானவர் கூட இருக்கிறார்ல, இவங்க என்ன புரிஞ்சு கொள்ளலாம் என்ன, ஆவியானவர் இருக்கிறார். இப்படி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. பாருங்களேன், நல்ல உற்சாகமா இருப்பீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. அந்த காரியம், இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதற்கும் நமக்குள்ள இருப்பதற்கும் இயேசுவானவர் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அதனால இந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம எங்கேயும் போய் ஆண்டவரை அதாவது தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, தேவராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படிங்கிறார், தேவராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறதே அப்படிங்கிறார். ஏன்னா அவரே பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இப்ப நம்ம கூட இருக்கிறதுனால பரலோகமே நம்ம கூட தான் இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. படிக்கிற போது பிள்ளைகள் அந்த சிந்தையில தான் இருக்கணும், பரிசுத்த ஆவியா கூட இருக்கிறாரு, அவர் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு, எனக்கு நல்ல படிப்புக்கு கிருபை தருவார். எல்லா நேரங்களிலும் நம்ம பதறி போக கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எந்த விதத்தில் ஐயோ நான் அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன், எதிர்காலத்தினுடைய காரியங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு நாளும் கலங்கி விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ன செய்றாரு, நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த சிந்தை நமக்கு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கேயோ இல்லை. நான் ஆராதிக்கிற போது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்கிற போது மாத்திரமல்ல, நான் தேவாலயத்துக்கு போகிற போது மாத்திரமல்ல, எப்போதுமே கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் எனக்குள்ளவராய் இருக்கிறவராய் இருக்கிறாரு. இந்த நினைவோடு கூட நம்ம வாழுகிற போது அதாவது நம்ம எந்த இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்மளை தாழ்த்தி போக மாட்டோம். பாருங்களேன், நம்ம சோர்ந்து போக மாட்டோம். யாராவது ஏதாச்சும் ஒரு காரியம், நீ இல்லைன்னா என்ன, எங்கூட ஆண்டவரே இருக்கிறாரு அப்படிம்போம். அப்படிப்பட்ட நினைவோடு கூட வாழுகிற போது இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எல்லா உதவிகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம்.